பாகிஸ்தான் இந்தியா மேல போர் தொடுக்கிற திட்டத்துக்கு தயாராயிட்டு இருக்குது அப்படின்னு அமெரிக்காவினுடைய துணை அதிபர் சொல்லியிருக்கார். அமெரிக்காவினுடைய துணை அதிபர் சொல்ற வரைக்கும் இந்தியாவுக்கு தகவல் வழியா, இந்தியா உளவுத்துறை இதை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் எல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. போன முறை போர் வந்தப்பவே அமெரிக்க அதிபர் வந்துட்டு கிட்டத்தட்ட 25 முறை சொன்னார், இந்த இரு நாட்டு போரையும் நிறுத்தினது நான் தான் அப்படின்னு. ஆனால் பிரதமர் அதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கல. அமெரிக்க அதிபர் சொன்ன வலிமையை பார்த்தா இந்திய பிரதமர் அதை மறுத்தாருன்னா மறுபடியும் போர ஆரம்பிக்க சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடியும் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க போர் நிற்கும் அப்படின்னு போரை நிறுத்தி காட்டி நான் சொன்னது உண்மைதான்னு நிரூபிக்கிற அளவுக்கு வலிமையான குரல் கொடுத்தார். 1971 இந்திரா காந்தி பிரதமராக இருக்கிறப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்துச்சு. அப்போதைய அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் தலையிட்டப்ப இந்திரா காந்தி ஓங்கி சொன்னாங்க, எந்த ஒரு வளர்ந்த நாட்டுக்கும் எங்கள் இந்திய தேசம் தலை வணங்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது அமெரிக்க அதிபர் சொன்னதற்கு மோடி எந்த ஒரு மறுப்பும் சொல்லவில்லை. இந்தியா வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்குது, நாங்கள் நிறையா திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், அதனால நிறையா மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நாட்டு மக்கள் கிட்ட எல்லா துறைகளை பற்றியும் எல்லா திட்டங்களை பற்றியும் மோடி ஒரு பொய்யான தகவல்களை சொல்றார். மத்திய பிரதேசத்தில் போஜ்போரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் 90 நாளில் 100 கழிப்பறைகள் மக்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றார். அடுத்த நாள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் அந்த கிராமத்துக்கு போய் பார்த்தா அந்த கிராமத்தில் இருக்கிற மொத்த வீடுகளே 53 வீடுகள் தான். அங்கே கட்டப்பட்டிருந்த கழிப்பிடம் வெறும் 14 கழிப்பிடம் தான். இப்படி எத்தனையோ திட்டங்களை பற்றி மோடி அவர்கள் பொய்யான தகவலை மக்கள் கிட்ட சொல்றார். பிரதம மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா, ஆயுஷ்மா பாரத், அடல் பென்ஷன் யோஜனா, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன், பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா, இப்படி எத்தனையோ திட்டங்களை சொல்லி இந்தியா வளர்கிறது, இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா மிளர்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றார். இப்போ நான் சொல்லிக்கிற இந்த திட்டங்கள் எல்லாம் நாம கேள்விப்பட்டதும் கூட இல்லை. பிரதமர் அவர்கள் பேசியில் இந்த ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்லி கோடிக்கணக்கான மக்கள் இதில் பயனடைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவார். இப்படி வளர்ச்சி திட்டங்களை பற்றி அவர் சொல்கிற பொய் மாதிரியே இந்திய நாட்டு இராணுவ கட்டமைப்பை முன்பை விட பல மடங்கு உயர்த்தி இருக்கிறோம், உலக நாடுகளில் எந்த நாடு தாக்குதல் நடத்தினாலும் இந்தியா எதிர்கொள்ள தயாராக இருக்குது அப்படின்னு எல்லாம் நாட்டினுடைய பாதுகாப்பை பற்றியும் அவர் சொல்லுகின்ற பொய் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிருக்கும் ஆபத்தை தரக்கூடியது. காஷ்மீரோட பாதுகாப்பை பற்றி என்ன சொன்னாங்க? நோ டெரரிஸ்ட், ஒன்லி டூரிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவினுடைய பாதுகாப்பு நிலை இப்போ எப்படி இருக்குதுன்னா, பாகிஸ்தான் இந்தியா மேலே போர் தொடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருந்துச்சுன்னா அமெரிக்கா கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அப்படி 2 நாட்டுக்கும் போர் வந்துருச்சுன்னா அந்த போரை நிறுத்துறதுக்கு அமெரிக்க அதிபர் பேசி அமெரிக்க அதிபர் சொல்லி நிறுத்த வேண்டியதாக இருக்குது. அரசியல் லாபத்துக்காக மற்ற திட்டங்களை பற்றி பொய் சொல்லி இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பிம்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நாட்டினுடைய பாதுகாப்பை பற்றியும் மோடி அவர்கள் பொய் சொல்வது இந்திய இராணுவ வீரர்கள் உட்பட நம் ஒவ்வொரு உயிருக்கும் ஆபத்தானது.